முதல்ல ஏர்லியா வரல நிறைய பேர் கேட்டபோது, நான் வெறும் அது எப்பயாவது லாஜிக்கலா யோசிப்பேன். அந்த லாஜிக்கலா யோசிச்ச போது 100% நீங்க சொல்ற எல்லா காரணமும் அவருக்கும் தெரியும். அவரு 19த் ஓவர் தான் வராருன்றது அவருக்கும் தெரியும். அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. தெரியாம அவர் வரல. விக்கெட் விழுதோ இல்லையோ எப்பதான் லாஸ்ட் 2 ஓவர்ஸ்க்கு தான் வராருன்னா, அப்ப ரீசன் வந்து அங்க ஸ்டே பண்றது பிட்ச்ல பிரச்சனையா இருக்கு. பிட்ச்ல ஸ்டே பண்றது பிரச்சனைன்னா முட்டி தான் ப்ராப்ளம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு முட்டி ப்ராப்ளம்ன்றாங்க. நீங்க அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் காலை நீங்க ஊனி அடிக்கணும். ஷூவ வச்சு நீங்க பிரஸ் பண்ணும்போது சாயில்ல நீ மேல செம்ம ஜெர்க் இருக்கும். ஷாக் அடிக்கும். ஸோ 2 6 3 6 அடிச்சா 3 ஷாக் முட்டியில. அது பிரச்சனையா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தி 120 ஷாக்ஸ் உட்காந்து எழுந்துக்கிறது வித் ஹெல்மெட், டை பேடு அப்புறம் கீப்பிங் கிளவுஸ் இந்த வெயிட் ஹெல்மெட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணும்போது ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி பண்ணிக்க வேணாம். எப்படியுமே கீப்பிங் ஃபுல்லா இருந்தாலும் நம்ம கேப்டன்சில அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணணும். அதனால பேட்டிங்ல வேணாம் லீஸ்ட் ஸ்ட்ரெயின்றது தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இது இப்படியே போச்சுன்னா அவர் பினிஷருங்கிற ஸ்கோப் கம்மியாயிட்டே இருக்கும். 1.5 ஓவர் தான் ஆட போறாருன்னா. அப்ப என்ன ஆகும்? அவருடைய முட்டி ப்ராப்ளமா இருக்கும்போது அவரால் ஆட முடியலன்னா, இருந்தாலும் பரவாயில்ல ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு ஆட ஆரம்பிச்சு பண்ணினே இருந்தா, முட்டி டிட்டரேட் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல அவர் அடிக்க முடியாம போய் எல்லாரும் திட்ட ஆரம்பிப்பாங்க. என்ன யாரா நீங்க திட்ட ஆரம்பிப்பீங்க. பட் காரணம் இட் இஸ் யோர் டிசைர் டு சீ ஹிம் ஆன் தி கிரவுண்ட் ஃபர்ஸ்ட். பட் விச் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஸ்டேஜ் வரும். ஏன் நீங்க வந்து எதுக்கு ஆடுறீங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் சொல்ல கேட்டு அதே மாதிரி ஆயிடுச்சு.